ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு வந்து இந்த லாங் வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறது எல்லாமே. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீக்ஸாக நேரில் பார்க்குற எல்லாருமே ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஷாப்புக்கும் வீட்டுக்கு வர்றதும் மற்ற ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு தான் இப்போ டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ கேமரா வச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்கான டைம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஷார்ட் வீடியோஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த லாங் வீடியோஸை இப்போ எடுக்கிறதுக்கே டைம் இல்லாத அப்படியே விட்டுறது. ஸோ இனி வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரும் நான் என்னால் முடிஞ்ச அந்த ஐடியாஸ் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே வந்து ஒரு டச் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த யூடியூப்பில் நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்ருப்பேன். அந்த ஒரு பாண்ட் இருந்தது. இப்போ அது இன்னும் ஃபுல்லாக அந்த டச்சே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ திரும்பவும் நான் பேக் டு த ரொட்டீனாக ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் அந்த வீடியோஸ் ரெகுலராக கொடுக்காததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ நேரில் பார்த்து இவ்வளோ பேர் திரும்ப திரும்ப நம்ம கேட்கும் போதும் நம்ம வீடியோஸ் போடுவோம் கூட ஒரு சிலர் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் நேரில் இவங்களாம் கேட்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ அதனால் இனி என்னால் முடிஞ்சவளும் நான் ரெகுலர் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ வீட்டில் எவ்வளோதான் இடம் இருந்தாலும் இங்கே ஒருத்தவங்களுக்கு தூங்குறதுக்கு இந்த இடத்த தவிர தேர்ந்தெடுக்கிறது வேறு இடம் கிடைக்கல போல். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள், யாரும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ வேறு யாரும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே இவர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல தான் உட்காந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணேன். பட் ஆனால் கரெக்டாக தூங்குறதுக்கு சார் வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ எழுப்புறதுக்கும் பாவமாக இருந்தது. அது தலகாணி வேணுமா, அதனால் பாருங்கள் எந்த இடத்துல தலையை வச்சு அழகாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா. எப்பயுமே இப்போலாம் ரெகுலராக மத்தியான டைமில் வந்து இந்த இடத்துல தூங்கினா தான் தூங்குன மாதிரி இருக்குது. ஹோல் டே கம்பெனியன் கொடுக்குறது இவங்க தான். அதுவும் தெரியல, இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால காலையிலேருந்து சாயந்தரம் தூக்கமாகவே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவர் எங்களுக்கு காவலாக இருக்காரா இல்லை நாங்கள் இவருக்கு காவலாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல தூக்கம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த கண் வந்து பாதி தான் திறக்கும். அதுக்கு மேலே ஃபுல்லாலாம் திறந்தெல்லாம் பார்க்க மாட்டார். ஆக்சுவலாக இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஸ்ட்ரீட் டாக் தான். அதை வந்து நான் ரெகுலராக இங்கே ஃபுட்டு கொடுத்து பழக்கிறதுனால இங்கேயே அந்த டைமிங்க்கான வந்துடுவாங்க, வந்து இங்கே தூங்குறதுக்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து அந்த டைம் பாஸ் ஆகிறதும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டனில் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இப்போது சமீபமாக ஒரு கொஞ்ச நாளாக வந்து செடிகள்லாம் எதுவுமே நான் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. ஸோ அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதனால் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வழக்கம் போக நம்மளோட லக்கி பேம்பு பிளான்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது இந்த டைமாவது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே வந்து இந்த செடி வாங்கிட்டு வருவேன், அதாவது லக்கி பேம்பு வாங்கிட்டு வருவேன். தண்ணியில் வைக்கும்போது ஒரு 4 மாதம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒவ்வொரு அந்த கட்டிங் வந்து அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைம் வந்து இதை வந்து அப்படியே நம்ம மண்ணில் வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வந்து நம்ம மண்ணில் வச்சு வளர்த்தி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இது மண்ணில் வளர்த்து நல்லா ஹைட்டாக வளர்த்தி காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. ஸோ நம்மளும் இந்த டைம் வந்து இந்த மண்ணில் வளர்த்தி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கட்டிங்ஸ் எதாவது பழுக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாம் ஃபுல்லாகவே பழுத்து வீணாக போயிடுது. ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் இதை வந்து மண்ணில் வச்சு வளர்த்திட்டு நல்லா சூப்பராக வளருதா அப்படிங்கிறதையும் நமக்கு அப்டேட் பண்ணுறேன். இனி குட்டி குட்டியாக அந்த கார்டன் சேனலுமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.